லெஃப்ட் எடுத்தால் என்னுடைய காலேஜ் வரும். போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஆசையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ் பக்கம் போயிட்டு. நான் வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசியாக ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். ஹாய் ஃபோக்ஸ், சென்னையிலேருந்து வேலூர் போயிட்டுருக்கேன். கிளம்புறப்போ கேமராவை சார்ஜ் போட மாட்டேன். ஸோ அதனால் பாதி தூரம் வரைக்கும் சார்ஜ் போட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூருக்கு இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக அங்கேருந்து வேலூர் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்ன்னு ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பொசிஷன் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா ஒரு சில டைம் நான் பாட்டுக்கு ஏறாகூடமாக ரெக்கார்ட் பண்ணுறேன், அது பொசிஷனே இருக்காது. ஃப்ளாஷ்பேக். ஆப்பா கனெக்ட் ஆகிடுச்சு. இருக்கு மாடி இருக்குது. ஓகே, ஓகே. லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குன்றதுக்காக இப்படி ஆகுதா? ஐ திங்க் இப்போது பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாம். கொடுப்பா 13 கிலோமீட்டர்ஸ் மோஸ்ட். அங்கேருந்து வேலூருக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துலேருந்து வேளச்சேரியிலேருந்து நான் வேலூர் கிளம்புறேன். அதுக்கு ஒரு 130 to 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க டோட்டலாக. 100 போகும்போது வருவான் கரெக்டாக. வணக்கண்டா மாப்பிள்ள ரோட்ல வணக்கடா மாப்பிள்ள தேனியிலேருந்து கௌஷிகே சூப்பர்ப்பா, சூப்பர். ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே வந்தாச்சு. இதுக்கு மேலே அப்படியே பறக்க வேண்டியது தான். ஆனால் நான் பறக்க மாட்டேன். அப்படி 80க்கு மேலே போக மாட்டேன், 80லேயே தான் போவேன். 5 minutes later. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண வீடியோ வந்துருச்சா? இதுக்கு மேலே உங்கள் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. வாவ் 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 வாவ். டிராஃபிக்னா இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ தோட்டுக்கடா அடிச்சு அப்பா. பரவாயில்ல, இப்படி நிற்கிறதும் பரவாயில்ல. பக்கத்து பஸ்ஸில் நல்லா வைப்பாக பாட்டு போயிட்டுருக்கேன். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? எவ்வளோ நேரம் தான் இப்படியே வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கமலேஷ் அயன் படத்தில் சொல்கிற மாதிரி டிராஃபிக்கு சென்னைக்குள்ளே இல்லாமல் ஹைவேல சர்ப்ரைஸ்ன்னு வந்து நிற்குது. என்ன டைம் ஆகுது? 40 ஆகுது. எப்போ தான் ஊருக்கு போய் சேருவேன்னு தெரில. 8:30 ஆகுமா 9 ஆகுமான்னு தெரில. ஏன்னா நான் எப்படியும் பொறுமையாக தான் போவேன், வேகமாக போக மாட்டேன் நான். ஸோ இப்படியே நின்று தான் சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல் நம்ம ரூட்டில் போனால் தான் சரியாக வரும். உள்ள பூண்டிக்கிட்டு போனால் தான்.
இவ்வளோ நேரம் கழிச்சு ஆயிடுச்சு. கிலோமீட்டர் தான் இருக்கு. சென்னை டு வெள்ளூர் ரோட்டுக்கு எனக்கு பிடிக்காத வழியாக வச்சா ஏகப்பட்ட சர்வீஸ் ரோடு வரும். வாலாஜா வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்கும். வாலாஜாக்கு அப்புறமா ஃபுல்லாகவே இப்படியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன வாலாஜாலேருந்து தான் ரோடு நல்லாயிருக்கும். வந்து இப்போ கொஞ்சம் காஞ்சிபுரம் தாண்டிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நிறைய ரோட்ஸ் நல்லா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 90% மொத்தமாக இந்த ரோடு வந்து இப்போ ஒரு 40% குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். இங்கே நான் லெஃப்ட் எடுத்தால் என்னுடைய காலேஜ் வரும். போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆசையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். கரெக்டாக எங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் வந்துடும். ஒன்றும் இல்லை, பக்கம்தான், முனையிலே இருக்குது. கரெக்டாக இந்த ரோடு முன்னாடி போனோம்னா அந்த எண்ட்லேயே இருக்குது காலேஜ். தூரம்லாம் கிடையாது. இதோ மக்களே, இங்கே இருக்கு பாருங்கள் மக்களே. இதுதான் அப்துல் ஹக்கீம் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே தான் நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் பண்ணேன். மாஸ்டர்ஸ் பண்ணேன். இந்த ஜூஸ் கடையில் தான் அப்பப்போ பிரேக்லலாம் வந்து ஜூஸ்லாம் குடிப்போம். ஓகே, போகலாம். ஸோ மச் ஆஃப் குட் மெமரிஸ் எனக்கு இந்த காலேஜில் கிடச்சிதுங்க. கரெக்டாக என் ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஃப்ரைடேன்றதுனா எல்லோரும் ப்ரேயர் பண்ண போயிடுவாங்க. அதனால் எங்களுக்கு லஞ்ச் டைம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் ½ hour எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி டேஸில் மட்டும் நாங்கள் இங்கே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவோம். இப்போ நடந்து வரப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பேங்காக போயிட்டு பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக. அதெல்லாம் வேறு லைஃபுங்க. அதெல்லாம் வேறு மாதிரி. அதெல்லாம் திரும்பவும் கிடைக்காது இப்போல்லாம். நிறைய இடிச்சிட்டு வேலூர் ஃபோக்ஸ். கரெக்டாக 5:30 அந்த மாதிரி டைமுக்கு சென்னையிலேருந்து கிளம்புனேன். கரெக்டாக இப்போ வேலூர் ரீச் ஆகிறதுக்கு 8:23 ஆகிருக்கு. அதான் ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட வந்திருக்கு. நான் நினச்சா 2 hours வந்திருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு கிளம்பி வரணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்து சும்மா தான் இருக்க போகுது. எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஒன்று மனோட சாப்பிட்டு தூங்க போகுது. அதுக்கு எதுக்கு அவசரமாக வரணும்? அதை பொறுமையாக வரலான்ட்டு பொறுமையாக வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர் க்ரீன் சர்க்கிள். வேலூர் அந்த என்ட்ரு ஆனாலே இந்த க்ரீன் சர்க்கிள்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு. வேலூரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த லொக்கேஷன் தெரியும். இல்லை, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் இது. கரெக்டாக எங்கள் வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் ரொம்ப பக்கம் தான். கரெக்டாக வீட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் 5 நிமிஷத்தில் பஸ் ஸ்டாண்டு, ரைட் எடுத்தால் 5 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோதான். கரெக்டாக மெயின்லேயே பக்கத்துலேயே இருக்கிறதால எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருந்த மாதிரி இருக்கும். மக்களே, இதுதான் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அப்படியே அதான் எங்கெல்லாம் குளிர் தெரியுது. அப்படியே சென்னையில் சுத்தமாக குளிரே இருக்காது. ஏன்னா அங்கெல்லாம் மரமே அவ்வளோ இருக்காது. இங்கெல்லாம் பயங்கரமாக குளிர். எங்கள் ஊரில் வேலூர் ஃபேமஸ்ஸு, வெயிலுக்கு தான் ஃபேமஸ்ன்னு வாங்க. ஆனால் எங்கள் குளிரும் பயங்கரமாக தான் இருக்கும். ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்ற மாதிரி இருக்கும் இந்த கிளைமேட்லாம். மக்களே, வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். இல்லை, திருமணியாண்ட வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே, வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த vlogல்
சந்திப்போம். பாய். வணக்கண்ணா. ஓகே மக்களே, பாய் மக்களே, அப்புறமா பார்க்கலாம். டாடா. மட்டா மாமே